In this video, I am going to explain about the basics of stock market. Stock market அப்படினா என்ன? Stock marketல as a retail investor நீங்களோ நானோ நம்மளோட மணி இன்வெஸ்ட் பண்றப்போ அந்த மணி எப்படி வந்து எவால்வ் ஆகுது அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் மூலமா எப்படி வந்து as a personal நம்ம grow ஆகுறது, இண்டெக்ஸ் பண்ணா என்ன, எப்படி வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றது, இந்த மாதிரி எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் நமக்குள்ள இருக்கும் இல்லையா ரிகார்ட் ஸ்டாக் மார்க்கெட். அதை பத்தி ஒரு டீடைல் லேஅவுட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So let's get into the video. Let's say இந்த வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு வியூவராவது பார்க்க போறீங்க இல்லையா, அந்த வியூவர் கிட்ட ஒரு கம்பெனி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி அண்ட் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கிற கம்பெனியும் கூட. அந்த வியூவர் வந்து இந்த கம்பெனியை இன்னும் ஃபர்தரா பில்ட் பண்ணணும், அதாவது இன்னும் க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு பேசிக்கா வந்து மணி தேவை. இப்போ இந்த மணி இந்த வியூவர் கிட்ட, அதாவது இந்த கம்பெனியோட ஓனர் கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்க இந்த மணி யூஸ் பண்ணியே வந்து இந்த கம்பெனியை பில்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த மணி இல்லாத பட்சத்துக்கு தான் வந்து அவங்க இந்த கம்பெனியை ஸ்டாக் மார்க்கெட்டை லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை லிஸ்ட் பண்ணதுமே வந்து பல இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த கம்பெனி இருக்குன்றது தெரிய வரும். இங்கே தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட ரோலை பிளே பண்ண போறாங்க. ஆக்சுவலாக யார் இந்த இன்வெஸ்டர்ஸ்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து இன் ரிகார்ட்ஸ் டு ஸ்டாக் மார்க்கெட் அவங்க வந்து ஒரு ஷேர்ஸை, அதாவது ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப்பை வாங்குறதோ விற்கிறதோ இதுதான் வந்து அவங்க பண்றது. அண்ட் இதை வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட இருந்து ஒரு 100 ரூபாய் வந்து நான் ஒரு விஷயத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 100 ரூபாயால எனக்கு என்ன யூஸ், கண்டிப்பா எனக்கு யூஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போதான் வந்து நான் அதை யூஸ் பண்ணுவேன். இன் ஃபியூச்சர்ல அந்த அமௌண்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்காக அந்த இன்வெஸ்ட் பண்ற கம்பெனியை நம்ம வந்து ஃபண்டமெண்டலாவும் சரி டெக்னிக்கலாவும் சரி அவங்க கம்பெனி ஃபியூச்சர்ல வந்து டிமாண்ட் இருக்குமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை செக் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. லெட்ஸ் சே இந்த கம்பெனியோட நெட் வொர்த் வந்து ஒரு 10,000 வச்சுக்கலாம். அண்ட் இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு 1000 rupees இந்த கம்பெனிக்கு தராங்க. அதுக்கு பதிலாக இந்த கம்பெனி என்ன தருவாங்க அப்படின்னா, இந்த 10,000க்கு 1000 இவங்க வந்து கொடுத்ததுனால ஒரு 10% ஆஃப் இந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் வந்து இந்த ஓனர் வந்து இந்த இன்வெஸ்டர் கிட்ட கொடுப்பாங்க. இதெல்லாம் முன்னாடி வந்து பிசிக்கல் சர்டிபிகேஷன் ஃபார்மேட்ல இருந்தது அண்ட் கவர்மெண்ட் வந்து இப்போ அது ரத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ எல்லாமே வந்து டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எல்லாமே வந்துடுச்சு. ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து உடனே வந்துருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் இயர்ஸ், ரைட்? இந்த கம்பெனியோட நெட்வொர்த் வந்து 10,000 இருக்கு. மேபி இன் 3 to 5 years வந்து இந்த கம்பெனியோட ஸ்டாக் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த கம்பெனி பிரிச்ச ஷேரோட வேல்யூ எவ்வளவா பிரிச்சாலும், ஈவன் மில்லியன்ஸா பிரிச்சாலுமே அதோட வேல்யூ ஏறதான் போகுது. ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 100% ஆஃப் அவங்களோட ஓனர்ஷிப் வந்து அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் கிட்ட தான் இருக்க போகுது. ஒன்ஸ் அந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை லிஸ்ட் பண்றோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், எத்தனை % ஆஃப் ஓனர்ஷிப் வந்து அந்த ஓனர்ஸ் வச்சுக்கிறது அண்ட் மீதி எவ்வளவு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றதுன்றது அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் தான் டிசைட் பண்ண போறாங்க. இந்த ஷேர்ஸ்லாம் எவ்வளவா வேணா பிரிக்கலாம், எவ்வளவா பிரிச்சாலுமே ஈச் ஷேர் ஆஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ. இப்போ 1000 rupees நெட்வொர்த் உள்ள கம்பெனி இன் 3 to 5 yearsல க்ரோ ஆகுது அப்படின்னா இந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஷேர்ல ஒன்னு எப்படியும் கம்மியான அமௌண்ட் தான் இருக்க போகுது. அந்த கம்மியான அமௌண்ட்லயும் ஒரு மினிமம் அமௌண்ட் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இந்த இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனியோட ஸ்டாக் வாங்கினதுக்கு அப்புறம் இன் 3 to 5 years மேக்ஸ் வச்சுக்கலாம். 10,000 rupees நெட்வொர்த் உள்ள கம்பெனி வந்து இன் 5 years நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்க போகுது. ஸோ இந்த 10% ஆஃப் ஓனர்ஷிப், அதாவது 10% ஆஃப் இந்த கம்பெனியோட ஷேர் வச்சிருந்த இந்த இன்வெஸ்டருக்கும் கண்டிப்பா லாபம் வந்திருக்கும். அப்போ ஒரு பாயிண்ட்ல இந்த இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒன்னு இந்த ஸ்டாக்ஸை வந்து வித்துடலாமா ஆர் இன்னமும் ஹோல்ட் பண்ணலாமா. இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்க வந்து ஒன்னு வந்து இந்த கம்பெனிலே வந்து விற்கலாம் ஆர் ஸ்டாக் மார்க்கெட்ல விற்கலாம். அட் ரேர் கேஸ் சினாரியோ ஒரு சில கம்பெனிஸ் வந்து இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து ஒரு 500 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த கம்பெனியே வந்து அவங்களோட ஷேர்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட், அதாவது ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து 520 ஆர் 540 கொடுத்து இந்த மாதிரி அவங்களே வந்து இன்வெஸ்டர்ஸை வந்து செல் பண்ண சொல்லுவாங்க. வேணுங்கிறவங்க வந்து செல் பண்ணுவாங்க ஆர்எல்ஸ் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து
ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டரா இப்போ எனக்கு ஒரு ஸ்டாக் வேணும், அந்த கம்பெனி கிட்டே போய் நான் அந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து வாங்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிஸ்லாம் ஒரு இடத்துல லிஸ்ட் ஆயிருப்பாங்கன்னு. அது எங்க லிஸ்ட் ஆயிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க எக்ஸ்சேஞ்சஸ்ல தான் லிஸ்ட் ஆயிருப்பாங்க. இந்தியால டாப் பாப்புலர் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து 2 இருக்கு. ஒன்னு வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அனதர் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சேம் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து இந்தியாவில் இருக்கிற டாப் 30 கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. என்எஸ்சிலையும் சரி பிஎஸ்சிலையும் சரி மோஸ்டா சிமிலரா இருக்கிற கம்பெனிஸ் தான் இருக்கும். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல வர ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம சென்செக்ஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நார்மலா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு வார்த்தை கேட்டிருப்போம், இண்டெக்ஸ் ஃபண்ட். இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன? இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இண்டெக்ஸ்னா ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ நிப்டின்னு சொன்னேன், சென்செக்ஸ் சொன்னேன் இல்லையா? நிப்டில டாப் 50 கம்பெனிஸ், இந்த 50 கம்பெனியோட ரன்னிங் மூவிங் ஆவரேஜ் நிப்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். என்எஸ்சி கீழே லிஸ்ட் ஆனது எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நம்ம வந்து நிப்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி பிஎஸ்சியில லிஸ்ட் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து சென்செக்ஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். சரி, ஓகே. ஆஸ் எ ரீட்டைல் இன்வெஸ்டரா இப்போ கம்பெனில தான் வாங்க முடியாது, அப்போ வந்து நான் எக்ஸ்சேஞ்சஸ்ல லிஸ்ட் ஆகுறாங்க இல்லையா, ஸோ அங்க வந்து வாங்கலாமான்னு கேட்டா அது கிடையாது. நமக்கும் எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் இன் பிட்வீன்ல ஒருத்தங்க ஆக்ட் ஆகுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா புரோக்கரேஜஸ். இந்த புரோக்கரேஜஸ் யாரோட கண்ட்ரோல் பாத்தீங்கன்னாக்கா செபி கண்ட்ரோல். செபி வந்து யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து அண்டர் கவர்மெண்ட்ல வருவாங்க. புரோக்கர்ஸ் வந்து நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. எந்த புரோக்கர்ஸ் வந்து நம்ம தான் சூஸ் பண்ணணும். எந்த புரோக்கர் மூலியமா போறோம் அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஏத்த அக்கௌண்ட் வந்து நம்ம ஓபன் ஆகணும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் சரி, டிமேட் அக்கௌண்ட்டும் சரி. ஆக்சுவலா இந்த புரோக்கர்ஸோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம என்ன சொல்றோமோ அதாங்க செய்வாங்க. இப்போ எனக்கு இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து இவ்வளவு வேணும்னா அதை வாங்குவாங்க. அண்ட் இதை வித்துருன்னா அதை வித்துருவாங்க. இதுல அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம செய்யற எல்லா டிரான்சாக்ஷன்லயுமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கமிஷனா எடுத்துப்பாங்க. ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், என்கிட்ட தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, நான் ஏன் வந்து ஒரு புரோக்கரேஜ் கிட்ட போயிட்டு அவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நான் பண்ணணும்னு. நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கண்டிப்பா ட்ரேட் பண்ண முடியாது. அவங்க மூலியமா தான் நம்மளால ட்ரேடிங் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயத்துல கிளியர் ஆயிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற பணம் வந்து நம்ம பர்சனலா இப்போதைக்கு யூஸ் இல்லாத அமௌண்ட் தான் போடணும். அதாவது இப்போ வந்து எனக்கு பர்சனலா எனக்கு எந்த யூஸ்மே இல்லப்பா, ஸோ இந்த அமௌண்ட் வந்து நான் ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். பட் அட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு மினிமம் அமௌண்ட்ல கூட நீங்க ஆரம்பிங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க வந்து ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஆஸ் அ பர்சனலா நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஸ்டார்டிங் ஒரு 500 1000 போட்டு ஒரு 100 200 வந்து ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணாலும் அது உங்க நாலேஜ்ல வந்த அமௌண்ட். கண்டிப்பா இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க ட்ரேட் பண்றப்போ யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நீங்க ஒரு நல்லா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க சைட் பை சைடா ஒரு சில ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணிட்டு அதை ஃபண்டமெண்டலாவும் சரி டெக்னிக்கலாவும் சரி அதை எப்படி அனலைஸ் பண்றதுன்றது கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு ஒரு சில ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க. அது கண்டிப்பா மினிமம் பட்ஜெட் ஸ்டாக்ல வந்து போடுங்க. ஏன்னா அதான் சேஃப் அண்ட் செக்யூர்டா நமக்கு இருக்கும். லாஸ் ஆனாலும் பெரிய லாஸா நமக்கு ஆகாது. அடுத்த வீடியோல நம்ம என்ன புரோக்கரேஜஸ் சூஸ் பண்ணலாம், அதை எப்படி சூஸ் பண்ணலான்றத பத்தி பார்க்கலாம்.